மந்திரி அவர் பதவி இருக்குமா இல்லது அந்த பதவி அந்த ஆட்சி போயிடுமா அப்படிங்கிற கவலையில தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்களே தவிர ரேஷன் கடை பற்றிலாம் சுத்திட்டு கவலைப்படலை. டெல்லிக்கு போய் ஏறக்குறைய 23 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த கொடுத்த மனுவில் இந்த நீட் தேர்வை பற்றி ஒரு வரி கூட கிடையாது. போராட்ட குழு என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, அடிப்படையில் தான் மத்திய அரசு இதை அறிவிக்கணும்னு இந்த போராட்ட குழு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. தமிழக அரசு அனுமதி தரவில்லை என்றால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கட்டாயமாக கொண்டு வந்து இங்கே திணித்து நிறைவேற்ற முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9 லட்சம் மாணவர்களை பாதிக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம். முன்னாலே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கூட இந்த திட்டத்திற்கு தடை பெற்றார். தமிழ்நாட்டை மத்திய பிஜேபி அரசு புறக்கணிக்கிறது. மந்திரி அவர் பதவி இருக்குமா இல்லது அந்த பதவி அந்த ஆட்சி போயிடுமா அப்படிங்கிற கவலையில தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்களே தவிர ரேஷன் கடை பற்றிலாம் சுத்திட்டு கவலைப்படலை. ஆனால் நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக அறிக்கை விட்டுருக்கிறேன். இந்த துறையினுடைய அமைச்சர் நாங்கள் சொல்றது பொய், அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மக்கள்கிட்ட போய் கேட்டால் தெளிவாக தெரியும். சார், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் காவல்துறை கட்டியெடுத்து நடத்துனாங்க. நெடுவாசல்லையும் அது மாதிரி இப்போ காவல்துறை குவிக்கப்பட்டு வராங்களே சார், என்ன நினைக்கிறீங்க? காவல்துறை தான் கேட்கணும். எந்த மாணவர்கள்னு அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க. எந்த மாணவர்கள் தயாராக இருக்காங்கன்னு போய் கேளுங்க. மாணவர்கள் கொதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இந்த குழப்பமான நிலையில இந்த நீட் தேர்வு இருக்கா இல்லையா, ஏற்கனவே இந்த நீட் தேர்வு பிரச்சனையை குறித்து சட்டமன்றத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டு மசோதா கொண்டு வரப்பட்டு அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதற்கு ஆதரவு தந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் அரசியல் நோக்கம்லாம் பார்க்காம மாணவருடைய நலன் மட்டும் கருதி அதனை முழு மனதோடு நாங்கள் ஆதரித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். ஆனால் தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தோமே தவிர அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை முறையாக மத்திய அரசுக்கு அனுப்பிச்சி வச்சாங்களா, ஜனாதிபதி இடத்தை போச்சா, இது குறித்து பிரதமரிடத்தில் பேசினாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இப்போ சமீபத்தில் புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போய் ஏறக்குறைய 23 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த கொடுத்த மனுவில் இந்த நீட் தேர்வை பற்றி ஒரு வரி கூட கிடையாது. ஆனால் வெளியில் நீட் தேர்வை பற்றி நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு தவறான தகவலை வெளியில் சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்படியே சொல்லியிருந்தாலும் அது என்ன நிலை அதை பற்றி இன்னும் வரைக்கும் விளக்கலை. அதனால் வேதனை புரிய ஒன்று. உள்ளாட்சி தேர்தல் இதே கூட்டணி எந்த கூட்டணி தேர்தல் வருகிற நேரத்தில் அது பற்றியெல்லாம் தலைமை கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிக்கும். ஆனால் நெடுவாசல் பிரச்சனையில் தமிழக நம்பிக்கை அளிச்சிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து முதலமைச்சர் நம்பிக்கை இல்லைங்க. சட்டமன்றத்தில் தீர்மானத்தின் அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதே நிறைவேற்றப்படலை. இப்போ வாயளவில் அவர் போராட்ட குழு அழைச்சி ஒரு நம்பிக்கை சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை நிறைவேற்றினா மகிழ்ச்சி அடையக்கூடிய இடத்துல திமுக நிச்சயம் இருக்கும். அதனால தான் போராட்ட குழு என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, அடிப்படையில் தான் மத்திய அரசு இதை அறிவிக்கணும்னு இந்த போராட்ட குழு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்காக இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அங்கே மத்திய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழக அரசு அனுமதி தரவில்லை என்றால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கட்டாயமாக கொண்டு வந்து இங்கே திணித்து நிறைவேற்ற முடியாது. ஆக தமிழ்நாடு அரசாங்கம், தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சரவை மூலமாக இந்த முடிவை எடுத்து அல்லது தேவையானால் சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி இந்த திட்டம் இங்கே நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கான சட்ட திருத்தத்தை மசோதாவை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசும் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி இத்திட்டத்தை கைவிட வேண்டும். இத்திட்டத்தாலே விவசாயம் பாதிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கிற விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த நச்சு புகையாலே அங்கு டிபி, கேன்சர் போன்ற வியாதிகளாலே மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்கிற பயம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும். அதுபோல நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9 லட்சம் மாணவர்களை பாதிக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம். என்னால் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிற சிலபஸுக்கும் இந்த நீட் எக்ஸாம் நடத்தப்படுகிற சிலபஸுக்கும்
நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ நீட் தேர்விலே நம்முடைய மாணவர்கள் அந்த தேர்வை எழுதி பொறியியல் படிப்பு மருத்துவ படிப்புகளிலே நிறைய பேர் சேர முடியாது, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தான் முன்னாலே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கூட இந்த திட்டத்திற்கு தடை பெற்றார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை மத்திய அரசு ஏற்க வேண்டும், ஜனாதிபதி ஒப்புதல் வழங்க வேண்டும். எனவே தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு தரப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை மிகவும் கடுமையான வறட்சியாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல மாவட்டங்களிலே குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. விவசாயிகள் தற்கொலை, வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளிலே தமிழகம் வாடுகிறது. இப்போதைய முதலமைச்சரும் சரி, முன்னாள் இருந்த முதலமைச்சரும் சரி, ஏறக்குறைய 39,500 கோடி ரூபாய், சுமார் 40,000 கோடி ரூபாய் இந்த வறட்சி நிவாரணத்துக்காக மத்திய அரசு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே வர்தா புயலுக்கு அதற்கு ஒரு ஏறக்குறைய 30,000 ரூபாய் கேட்டிருந்தாங்க. 70-75,000 கோடி கேட்டும் இதுவரை 100 கோடி கூட மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு புயல் வெள்ளத்திற்கும் சரி வறட்சிக்கும் சரி நிதி ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டை மத்திய பிஜேபி அரசு புறக்கணிக்கிறது. எனவே கேட்டிருக்கிற இந்த நிதிகளை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல ரேஷன் கடைகளிலே முன்பெல்லாம் அரிசி, பருப்பு, அது மாதிரி கோதுமை, சர்க்கரை, பாமாயில், பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து வழங்கப்பட்டது. இடையில இப்போ சமீப காலமாக பருப்பு வகைகளோ பாமாயிலோ இவையெல்லாம் வழங்காமல் இருப்பது கண்டனத்திற்குரியது. அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துறையினுடைய அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது உள்ளபடியே எல்லா ரேஷன் கடைகளிலும் பொதுமக்களுக்கு வழக்கம் போல விநியோகிக்கப்பட்டு வந்த அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய பண்டங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். முல்லைப்பகுதியான அணை பகுதியிலே கார் நிறுத்துவதற்கான இடம் கேரளாவுக்கு ஒதுக்கி இருப்பது கண்டனத்திற்குரியது. இது ஏகப்பட்ட பிரச்சனைகளை, புது பிரச்சனைகளை, குழப்பங்களை உருவாக்கும். அது மாதிரி பக்கத்து மாநிலங்களில் தமிழ்நாட்டை பாதிக்கிற விதங்களில் நடத்தப்படக்கூடிய இது போல கட்டப்பட்டு வருகிற இந்த அணைகளை எல்லாம் நிறுத்த வேண்டும், மத்திய அரசு அனுமதி தரக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க சின்னம்மா வந்து நான் முதல்வர் பதவி வேண்டான்னு தான் சொன்னாங்க. தொண்டர்களும் ஓபிஎஸ் மந்திரிகள் இப்போ இருக்கிற பொண்ணையை எல்லாரும் போய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு வம்பு பண்ணி பண்ணாங்க. அப்போவும் முடியாதுன்னு தான் சொன்னாங்க.